நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றியான ஒரு டெமோ வீடியோ தாங்க. ஆல்ரெடி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எதுக்காக நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல்லேருந்து போன ஒரு எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த டெல்டா. ஸோ இந்த டெல்டாவுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம crypto.comல போனீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்டு காப்பி ட்ரேட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் டெல்டாவில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிங்க. சப்போஸ் டெல்டாவில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதே போல் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸு, ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த லிங்க் மூலியமாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஃபீ டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை ப்ராசஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வரும். அதையும் ஓகே பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு நான் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிரிப்டோ டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்பாட் மார்க்கெட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஸ்பாட் மார்க்கெட் கிடையாது, ரொம்ப கம்மியான ஸ்பாட் மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே டிஇடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் சேல் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா $100 வரைக்கும் நீங்கள் போனஸ் பெற முடியும். ஸோ எப்படி இந்த போனஸ் பெறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10% மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிடிசியில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 0.002லேருந்து 0.02 பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 0.02 வரைக்கும் 10% ரிசீவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பண்ணாலும் சரி 0.002 பிடிசி போனஸாக கிடைக்கும். யூஎஸ்டியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா $100 நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாலே $10. அதே போல் பார்த்தீங்கன்னா $1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா $100. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $100 வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டோ இதை பார்க்கலாம். டிடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபைடு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த காயினை வாங்கலாம். ஸோ அதே போல் இந்த காயினை பார்த்தீங்கன்னா ஈவன் ட்ரேட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃபண்டிங் விஷயம். ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமான ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஇடிஓ அப்படிங்கிறது தான் இந்த டோட்டனோட ட்ரிகரு. ஸோ இதோட டோட்டல் சப்ளை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் தான் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16.74 மில்லியன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொடுக்குறாங்க. ஸோ இது நேட்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் அப்படிங்கிற நேட்டிவில் வருது. ERC20 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதாக இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட டோக்கன் டீட்டெயில்ஸ் அதே போல் டோக்கன் எப்படி ரிலீசிங் பண்ண போகிறாங்க இந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங், அதாவது அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டோக்கனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தாங்க, டெல்டா டோக்கன் இருக்குது அப்படின்னா அந்த டோக்கனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோக்கனை வாங்குகிறோம், ப்ரைஸ் ஏறுது, விற்க போகிறோம். ரெண்டாவது அந்த டோக்கனை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஈல்டு கிடைக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா தெரியும். ஸோ இப்போ ரிவார்டு பூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டெல்டா டோக்கன் பார்த்தீங்கன்னா ரிவார்டு பூலாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த ரிவார்டு பூலில் என்னென்ன மாதிரியான ரிவார்டாக கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃபரல் மைனிங் பண்ணுறது, ஒரு ஸ்டேக்கிங் பண்ணுறது, அடுத்தது லிக்விடிட்டி மைனிங்கில் ஆட் பண்ணுறது, ட்ரேடு ஃபார்மிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான செக்மெண்ட்லலாம்
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஇடிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக வந்து கிடைக்க போகுது. அதே போல் வந்து டிஇடி ஸ்பாட் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தது வித்துருச்சு அப்படின்னா நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் அதை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து 0.1 USDT அப்படின்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து பெற போகிறோம் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கிங் வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர போகிறாங்க. லிக்விடிட்டி மைனிங்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதையும் வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிக்விடிட்டி மைனிங் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்டார்டிங் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ லார்ஜ் கேப் லிக்விடிட்டி மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் எவ்வளோ மின்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த இது நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பூலில் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா BTC USD அதே போல் RVN BTC லெண்ட் BTC இந்த மாதிரியான பூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படியே அந்த பூலில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேக்கிங் ரிட்டர்ன்ஸ் அதாவது வந்து ஃபீல வரக்கூடிய அந்த பர்சன்டேஜும் வந்து கிடைக்கும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்டா காயினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DTO காயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து லிக்விடிட்டி மைனிங்கும் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ட்ரேடு ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர். ஸோ ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெவன்யூஸ் கிடைக்கணுமோ அது N லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னுடைய ரெஃபரலாக இருந்து மேபி உங்களுடைய ரெஃபரல் வந்து ஒருத்தர் ட்ரேட் பண்ணாலும் சரி உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் எனக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டோ ட்ரேடு ஃபார்மிங் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பிளான் பண்ணிக்கங்க. ஸோ ரெஃபரல் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ரெஃபரல் மைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவார்டு இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அது 50% வரைக்கும் ரெஃபரல் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெஃபரல் கஸ்டமர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஓகே அது வந்தோட நான் அதை பற்றியான டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இருக்குது, அதே போல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் இருக்குது. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா BTC செட்டில்டு கான்ட்ராக்டும் இருக்குது, அதே போல் வந்து USDT செட்டில்டு கான்ட்ராக்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கான்ட்ராக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து மறந்துட வேணாம். ஸோ இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸை யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக நம்ம மறந்துட வேணாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எப்பொழுதும் போல தான் நம்ம ஈஸியாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வச்சுக்க போகிறோம். அப்படி பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு எத்தனை எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் வந்து ஓப்பன் பண்ணுமோ அந்த அத்தனை எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட போகிறீங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட்டுங்கிறது வந்து 0.01. ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஒரு 25% ஆஃப் கான்ட்ராக்ட் நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 கான்ட்ராக்ட் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த 005 BTCக்கு மட்டும் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸில் இருக்கக்கூடியதில் $30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் போஸ்ட் ஒன்லி ஆர்டர் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா 59,756 நான் கொடுத்துருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 59,739 போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இண்டெக்ஸ் ப்ரைஸ் வந்து ஒன்று மாறும், இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இண்டெக்ஸ் ப்ரைஸ் எந்த ப்ரைஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஜஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் இந்த ஆர்டர் நான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஆர்டராக மாறிடும். அதாவது பொசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பொசிஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ட்ரேடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகே இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் பொசிஷன்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் நான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன், கான்ட்ராக்ட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக அது எவ்வளோ நோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட USDT எவ்வளோ நோட்டேஷனுக்கு இருக்குது, ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, என்னோட லிக்விடேஷன் ப்ரைஸ் எங்கே இருக்குது. நான் வந்து 20Xல எடுத்துருக்கனால எனக்கு வந்து $54,000 வரைக்கும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மார்ஜின். நீங்கள் வந்து மேபி வந்து அந்த லிக்விடிட்டி ப்ரைஸை வந்து அச்சீவ் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் வந்து மார்ஜினை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
1.8x அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. ஸோ இப்போ அன்ரியலைஸ்டு P&Lனா இப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் நான் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.91% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஈவன் வந்து 59 அதாவது 0.59 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே ஷேரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஷேரிங் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து இமேஜாக நான் வந்து எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து நம்மளுடைய குரூப் எங்கே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எதுக்குனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதையும் வந்து பிளான் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி அது கொடுத்துக்கலாம். ஈவன் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கூட ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்காகவே வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து அங்கேயும் வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு நீங்கள் எங்கெங்கே ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுடைய ரெஃபரல் லிங்கோட அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷேர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இதுதான் வந்து உங்களுடைய ரெஃபரல் கோடு. இப்போ என்னுடைய கோடு இது வந்து இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கோடு வரும். அந்த கோடோட ஷேர் ஆகிடும். ஸோ ஈவன் வந்து யாராவது அது மூலியமாக சைன் அப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக வந்து இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து டார்கெட் பாயிண்ட் அதே போல் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டேன் அப்படின்னா டார்கெட் பாயிண்ட் இப்போ எனக்கு வந்து டேக் ப்ராஃபிட் நான் வந்து எவ்வளோ எடுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த ப்ரைஸை வந்து நான் கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். இல்லை ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். நம்ம ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 1% அப்படிங்கிறது கொடுக்குறேன் ஈவன். ஸோ இது வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியதுலேருந்து வந்து ஒரு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 59,000 கரெக்டாக சொல்லணும்னா 59,600 இருக்குது. எனக்கு வந்து 60,000 ஸோ 60,000 நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டிடுச்சு. ஸோ 61,000 நான் கொடுக்குறேன். $61,000 கொடுத்தேன்னா எனக்கு வந்து $6.3 வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து ப்ராஃபிட்டாக வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து செட் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஸோ செட் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு மேலே ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னா மேபி அந்த ப்ரைஸை தாண்டி அது போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்டிவேட்டட் ஆகிடும். ஸோ இப்போ என்னுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ரைஸ் வந்து இதாகலை. ஸோ அதனால் வந்து என்னுடைய பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மேலே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து பை கொடுத்துட்றேன். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தாச்சு. 5 கான்ட்ராக்ட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணுறேன். என்ன ஸ்டாப் லாஸ் டார்கெட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $61,000 அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை மட்டும் செட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கணுமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். எனக்கு அது தேவையில்லை பெருக்கி. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வெறும் டார்கெட் பாயிண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் ட்ரேட். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ஆப்ஷன் செயின் ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புட்டு கால் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த புட் கால் பற்றி நீங்கள் வந்து ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $60,000 அதாவது நியர்லி வந்து இப்போ $59,000 மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு வந்து $60,000 நான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த டயத்தில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் வாங்கலாம். எனக்கு வந்து மார்க்கெட் ஏற தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கால் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை மார்க்கெட் இறங்க தான் போகுது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா புட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இப்போ இதில் எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த புட் கால் பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு கான்ட்ராக்ட். இது வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடிய கான்ட்ராக்ட். ஈவன் நீங்கள் சூஸ் பண்ண அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த டேட்குள்ளே நடக்கலை அப்படின்னா மேபி வந்து அது உங்களுடைய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல் ஓகே என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல். இந்த 30 ஏப்ரல் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்சிடரேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிட் ஆஸ்க்குன்னு வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் $60,000 அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா $5,400 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கால் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ மோரோவர் வந்து அந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட்டை விட அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக போணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் 5395க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்ட்ராக்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு கான்ட்ராக்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5.4. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா $5395 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். அது வந்து ஆர்டர் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதாவது காலுக்கான ஆர்டர். ஈவன் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரெடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு $56,000 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த கன்சிடரேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் வச்சுக்கலாம். இப்போ ஈவன் மார்க்கெட் $49,000 அங்கே போணுச்சு அப்படின்னா இந்த புட்டுகளில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த பிட்டோட ஆஸ்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 57,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். 57,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா $3,520 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா எனக்கு வந்து அங்கே ஒரு கான்ட்ராக்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்டை நான் வாங்கிட்டு என்னுடைய காயின் வந்து இப்போ பிடிசியோட ப்ரைஸ் 60,000லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து $57,000 ரீச் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த புட்டோட ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சொச்சம் அந்த 3520ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எனக்கு அது மூலியமாக ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து புட்டு கால் அப்படிங்கிற அந்த பொசிஷன்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 2 ஆர்டர் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து எனக்கு ஓப்பன் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆர்டரில் தான் இருக்குது. இன்னும் பொசிஷனுக்கு வந்து மாறலை. ஸோ அது மாறும் பட்சத்தில் அதை பற்றி நான் வந்து தெளிவுபடுத்திக்குவேன். ஓகே. ஸோ இது மாதிரி பண்ணுறது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸில் நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அந்த டேட்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் செயினை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்பாட் மார்க்கெட். ஸோ ஸ்பாட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. அது என்ன காயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா DETO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெட்டோ காயின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தான் வந்து நீங்கள் பை அண்ட் செல் வந்து பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டெட்டோ வந்து நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய டெட்டோ வந்து நான் செல் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். கெட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து KYC கொடுத்து வெரிஃபை பண்ணணும். ஸோ KYC கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பாட் மார்க்கெட்டில் ஒரே ஒரு காயினை அது வந்து டெல்டாவோட எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் மட்டும்தான் இருக்குது. இந்த டோக்கன் இப்போ எனக்கு தெரிஞ்ச அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மோரோவர் இந்த டோக்கன் வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டோக்கனை பொறுத்த வரைக்கும் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரைஸை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயிலே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. டெல்டாவோட ப்ரைஸையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ப்ரைஸையும் நோட் பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 69 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது 0.61 சென்ட்டில் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லான்ச் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $1 அப்படிங்கிற ரேஞ்சில் லான்ச் ஆகிட்டு அங்கேருந்து நியர்லி வந்து 46 இருந்துச்சு. முந்தா நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தான் அது வந்து லான்ச் ஆனிச்சு. ஸோ அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது இன்க்ரீஸிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ இது ஸ்பாட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து மூவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா BTC மூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவும் இருக்கும். ஸோ இந்த மூவை பொறுத்த வரைக்கும் டே கேண்டல் பேஸ் பண்ணி 1 டே பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் வந்து எந்தெந்த டே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் BTC BNB டெய்லி அதே போல் லிங்க்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஏறுமா இறங்குமா இவ்வளோ தான் கன்சிடரேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே செயினை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஈவன் வந்து இது ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி BTC ஏறுனுச்சு அப்படின்னா இது ஏறப்போகுது, இறங்குனுச்சுன்னா இறங்க போகுது, அவ்வளோதான். இப்போ BTCக்கு மட்டும் கிடையாது, இதே போல் வந்து BNBக்கு பார்க்கலாம். நீங்கள் வந்து மற்ற காயினுக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதில் BTC மூவ் வந்து டெய்லியும் இருக்குது. அதே போல் அடுத்தது வந்து மந்த்லி கேண்டில். ஓகே. மந்த்லி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு $9,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து 9.665. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டேன் கான்ட்ராக்ட். ஸோ இப்போ என்னுடைய இது படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் கான்ட்ராக்ட் வந்து 1 மந்த். ஓகே. 1 மந்தில் இந்த BTCயோட ப்ரைஸ் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பெருசாக மேலே போகும் பட்சத்தில் என்னுடைய அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கான்ட்ராக்டோட வேல்யூவும் கூட போகும். ஓகே, அதே சமயம் அங்கே மூவ் கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் வந்து பிடிசியோட ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸும் வந்து கீழே போயிடும். ஸோ அது வந்து பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான ப்ராடக்ட் தான். பட் இது வந்து இது கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சு பண்ணுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா டேலையும் நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட அசம்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ வேறு ஓகே, இப்போ ஆல் மார்க்கெட் மறுபடியும் நான் வந்துடுறேன். இதில் இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆட்டோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோ ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ ரோபோ ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ரோபோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 6-7 மானிட்டர் வச்சுருக்காங்க. 7 மொமெண்டம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோபோ ட்ரேடிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரோபோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது லார்ஜ் கேப் ஏஎம்என், அதாவது வந்து லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 டிடிஓ வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சப்ஸ்கிரைப் பண்ணுமோ நீங்கள் வந்து அதை டேரெக்டாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் டாப் 2 மொமெண்டம், அதுக்கு அடுத்தது வந்து கேஷ் ஃபியூச்சர் ஆர்பிட்ரேஜ், அதே போல் மொமெண்டம் பிடிசி மொமெண்டோட இது, அதே போல்ட்டு ஆல்ட் பிடிசியோட மொமெண்டம் எப்படி இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே 2 ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். அந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, எந்த ஸ்ட்ராட்டஜியில் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எனக்கு வந்து டெஃபி 20 மொமெண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு யூனிட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $15 இருந்துச்சு. இன்றைக்கி $13 தான் இருக்குது. டெஃபி மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி $12 இருந்துச்சு. இன்றைக்கி $9. ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மொமெண்டம் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதில் வந்து லார்ஜ் கேப் மூமெண்டமில் வந்து நான் ஒரு இது வந்து வாங்கலான்னு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஸோ லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மொமெண்டம், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $20 வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு 2 கான்ட்ராக்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்தாச்சு 20.60. ஓகே, ஸோ 2 மொமெண்டம் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அதே போல் டாப் 2 மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா டாப் 2 மொமெண்டமும் இருக்குது. டாப் 2 மொமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிட் நான் வாங்கிக்கிறேன். ஸோ $11 அதையும் வந்து கொடுத்துட்றேன், அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது ரிஸ்கியான ப்ராஜெக்ட் தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து அதை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் கேஷ் ஃபியூச்சர் ஆர்பிட்ரேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ரிட்டர்ன் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் பிடிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிசியாக இருந்தால் தான் நான் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட பிடிசி இல்லை. ஸோ பிடிசி இருந்துச்சுன்னா நான் வந்து அதை கொடுத்துருக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இதை கொடுத்தாச்சு. இப்போ என்னுடைய ரிட்டர்ன்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5% தான் மைனஸில் இருக்குது. ஸோ டோட்டல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா $70 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஓகே, நான் ஃபர்தராக வந்து எப்படி வருது அப்படிங்கிறது நான் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கான்ட்ராக்ட் வந்து நான் 13th February தான் எடுத்திருக்கேன். இப்போ 2nd April வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ரோபோ ட்ரேடிங். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரோபோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் அப் போனஸ் வந்து அப் டு $100 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அடுத்தது மாஸ்டர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறது மூலியமாக $1000 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து பெற முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 50x வரைக்கும் வந்து நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதை பற்றியான வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது, டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் நமக்கு டெல்டா டீமும் வந்து நம்ம சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. எதுனாலும் சரி சப்போர்ட்டிவாக வந்து நம்ம பேசணும் அப்படின்னா கூட தாராளமாக அவங்கள்ட்ட நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மோக் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெஸ்ட்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எப்படி இருக்கும், இதை வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் டெஸ்ட்நெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதை விட ரியல் ட்ரேடு, அதே சமயம் டெஸ்ட் நெட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட் நெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ இதிலே ஜஸ்ட் வந்து மேலே போனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. கேஒய்சி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஇடிஓ டோக்கன் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெரிஃபைடு ட்ரேடருக்கு மட்டும் தான் அந்த டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியான ப்ரைஸ். மோரோவர் வந்து அந்த ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து கூடுதலாக போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்தந்த கம்பெனிஸோட சேர்ந்து, இந்த வெஞ்சர்ஸோட சேர்ந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டெல்டாவோட அந்த டிஹெச்இஓ டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக போகும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து அது நல்ல ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மோரோவர் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி.